தமிழ்மொழியின் பெருமை நகரம் தஞ்சை தரணியிலே நாகராஜன் வசந்தா இணைப்பிரியா தம்பதிகளின் இரு புதல்வர்களின் மூத்த மகனாய் பிறந்த எங்கள் இயற்பியல் ஆசானே, இயற்பியல் ஆய்வக நிர்வாகியின் மகன்களாய் பிறந்து வறுமையை தகர்த்து மூத்த மகனோ இயற்பியல் ஆசிரியர், இளைய மகனோ காவல்துறை அதிகாரியாக தந்தையின் சொல்லை தட்டாத தங்கங்களே, நித்யானந்தம் லதா மணமுத்த தம்பதிகளையும் குழந்தை செல்வங்களில் கல்வித்துறையிலோ வெண்மதி, எதிர்காலத்தில் மருத்துவத்துறையிலோ தரன் பொறுப்பை உணரச் செய்த பொறுப்புள்ள தந்தையே, 1994ஆம் ஆண்டில் கமலா சுப்பிரமணியம் பள்ளியில் தனது ஆசிரியர் பணியை தொடங்கி 2005 வரை தனியார் பள்ளியில் பல பட்ட பாடுகளை உணர்ந்து TRB வெற்றி பெற்று 2006ஆம் ஆண்டு அரசு பள்ளியில் ஆசிரியர் பணியை தொடங்கினார். 2016ஆம் ஆண்டிலோ முதுகலை ஆசிரியராக முன்னேறி இந்நாள் வரை அறப்பணியை செவ்வனே சிறப்பாக செய்து முடித்து ஓய்வு என்ற மூன்றெழுத்தை சுவாசிக்க ஆவலாக இருக்கும் எங்களின் தந்தையே, கமலா சுப்பிரமணியத்தில் தொடங்கி கமலா சுப்பிரமணியத்தில் ஓய்வெடுக்கும் அதிசயம் யார்? நிறைவு நாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நமது MBO சார் அவர்களை MBO அவர்களுக்கு குமார் சார் அவர்கள் முன்னாடி நீங்க புரியலாம். 2 முறை உங்களுடன் திருத்தும் பணியில் திருத்த வாய்ப்பு தந்த இறைவனுக்கு நன்றிகள் கோடி. பல ஆயிரம் பேர் என்னை டீச்சர் என்று அழைத்தாலும் நீங்கள் அழைப்பதோ மற்றவர்களோட ஸ்பெஷல் போனப்பா. என்னை போன்றவர்கள் கோப்பரஞ்சோழர் பிசுராந்தையார் கண்களால் பார்த்ததில்லை. ஆனால் இன்றோ சிங்காரவை நித்யானந்தம் இருவரின் நட்பை உணர்ந்து ஓய்வு பெற்றுவிட்டோம் என்று ஓய்வாக இருந்திருந்தார்கள். திருத்தும் பணி நடந்தால் எங்களையும் திரும்பி பாருங்கள் தகப்பனே. பெயரிலே ஆனந்தம் என்பதை அடைமொழியாக வைத்திருக்கும் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆனந்தமாய் வாழ்த்த வயதில்லை. வணங்கி வருகிறேன் என்றும் அன்புடன் பொன்னியின் செல்வி ஐயா. எங்க எஸ்ஓ மேம்க்கும் எஸ்ஓ சாருக்கும் அன்னலட்சுமி மேம்க்கும் சார் கதிரன் சார் அன்னலட்சுமி பெரும்புலியூரில் பிறந்து குந்தவை கல்லூரியில் படித்து தீராத உழைப்பினால் அரசு வேலையை கைப்பற்றிய சிங்கப்பெண்ணே, முதலில் உங்களை பார்த்து பயந்து போனேன். மறுநாளே பேசியதை கண்டு வியந்து போனேன். அன்னலட்சுமி செல்லம்மாள் இருவரின் நட்பை பார்த்து வியந்து போனேன். பெண்களின் நட்பு பற்றி நினைத்து திகைத்து போனேன். எஸ்.ஏ. கதிர்வேல் சார் பெரும்புலியூரில் பிறந்து சரபோஜியில் படித்த தனியார் பள்ளியில் பணியாற்றி விடாமுயற்சியால் அரசு வேலையை கைப்பற்றிய எங்கள் சீனியர் ஐயாவே, முதல் நாள் மிரட்டி பேசியதில் அவைந்து மிரண்டு மறுநாளே ஜூனியர் என்ற சகஜமாக பேசியதை எண்ணி வியந்து போனேன். விடைத்தாள் திருத்தும் பணியை செவ்வனே சிறப்பாக முடிப்பதற்கு வாழ்த்து கூறி பிரியா விடை கூறி விடைபெறும் உங்கள் AE ஐயா.